அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது லில்லி குடும்பத்தில் மரித்த திருமதி லூர்து மரி ஆசிரியருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. தீயோர் என்னிடம் வீணானவற்றை எடுத்துரைத்தனர். உமது சட்டத்தை அல்ல, ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வெட்கமுறவில்லை. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்த சீடர்களுக்காக தன் தந்தையிடம் விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர்களுக்காக நான் உன்னிடம் பேசுகிறேன் என்று இயேசு தன் தந்தையிடம் தன் சீடர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இறைவன் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அவர் சாயலாக படைக்கப்பட்ட இயேசு தன் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் அன்பு சீடர்களுக்காகவும் நமக்காகவும் தன் தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். இயேசுவின் பரிந்துரை என்றும் நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். மேலும் இந்த அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் வரைத்து அழைப்பு கொடுக்கிறது. தத்துவ இயலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருந்த இந்த மாமனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி இவரை ஆட்கொள்கின்ற பொழுது இயேசுவினுடைய நற்செய்தியினால் இயேசுவினுடைய பணியினால் முழுவதுமாக ஈர்க்க பெற்ற இவர் ரோமை அரசனுடைய முன்னிலையில் இயேசுவை என்னால் மறுதலிக்க முடியாது என்று தலை நிமிர்ந்து நின்றவரை தலைவெட்டி மறைசாட்சியாக இதோ இவர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். இந்த புனிதரின் பாத சுவடுகளை பின்பற்றி வாழவும் நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வளர்ச்சியையும் உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 20 இறை திருவாக்குகள் 28 முதல் 38 முடிய. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பிவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்கள் தேவைகளுக்காகவும் நான் என் கைகளை உழைத்தன என்பது நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோர்க்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்திலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவில் கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 68. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். வாழ்த்துளி. அல்லேலுயா அல்லேலுயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும்.
அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன். நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் பொழுதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இனி இரட்சிதி வாசகத்தை நாம் சற்று ஆழமாக கூர்ந்து கவனித்திருந்ததென்றால், இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் இறைவனிடம் வேண்டுவது போல, நம் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று இறைவனிடம் மனதுருக்கி செபிப்பது போல, நம் கவலை கண்ணீர் சோதனைகள் அனைத்தும் மாற்றங்கள் வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுளிடம் நாம் செபிப்பது போல, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடம் தன் சீடர்களுக்காக பரிந்து பேசுகிறார். விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார். தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். இந்த வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு எதற்காக ஜெபித்தார் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதை விட, எதற்காக அவர் ஜெபிக்கவில்லை, என்ன காரணத்திற்காக அவர் ஜெபிக்கவில்லை என்று பார்த்தோம் என்றால், தன் சீடர்கள் துன்ப துயரங்களில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. தன்னுடைய சீடர்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை பெற வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. ஒரே ஒரு காரணத்தை தான் அவர் முன்வைத்தார். அது என்னவென்றால், தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி அவர்களை காத்தருளும். என்ன ஒரு அற்புதமான விண்ணப்பத்தை இயேசு தன் தந்தையிடம் எடுத்து வைக்கிறார் தன் சீடர்களுக்காக. காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவால் அழைக்கப்பட்ட அவருடைய சீடர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகள் அல்ல. மாறாக ஒவ்வொருவரும் தனித்தனி பகுதிகளை சார்ந்தவர்கள். மீன் பிடிப்பவர்கள், சுங்கத் தொழில் இருப்பவர்கள், இப்படி பலவிதமான பணிகளை வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் தனது பணிக்காக பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்தவர் அவர்கள் ஒவ்வொருவருடைய மனநிலையும் நன்கு அறிந்து வைத்திருந்தார்.
ஒவ்வொரு சீடனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்படி புரையோடி கொண்டிருக்கிறது அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், என்ன மனநிலைகளை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆழமாக அறிந்து வைத்து இயேசு அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த மண்ணுலகிலே இயேசுவின் பணி வாழ்விற்காக உழைக்கின்ற பொழுது அவர்களுடைய சுயநலத்தையோ எதிர்பார்ப்புகளையோ மையப்படுத்தாமல் இறையாட்சி பணிக்காக ஒற்றுமையை அவர்கள் நிலைத்து நிற்கும்படி இயேசு அவர்களுக்காக செபிக்கிறார். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், தூய தந்தையை நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் இன்று பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், இந்த நாடு இன்று பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், இந்த மாநிலம் இன்று பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், இந்த குடும்பம் இன்று பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், அலுவலகங்கள் பிளவுபட்டு கிடக்கிறது என்றால் என்ன காரணம் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நாடுகளை விடுவோம், நாட்டை விடுவோம், மாநிலத்தை விடுவோம், அலுவலகத்தை விடுவோம், நம் குடும்பத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் குடும்பத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும். நம் குடும்பத்தில் எப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல, தூய தந்தையை நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒற்றுமை நம் குடும்பத்தில் இருக்கிறதா? அன்பு நம் குடும்பத்தில் இருக்கிறதா? பாசம் நம் குடும்பத்தில் இருக்கிறதா? விட்டு கொடுத்தல் நம் குடும்பத்தில் இருக்கிறதா? இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒற்றுமை மனநிலை எனக்கு இருக்கிறதா? அன்பு எனக்கு இருக்கிறதா? பாசம் எனக்கு இருக்கிறதா? விட்டு கொடுத்தல் எனக்கு இருக்கிறதா? இப்படி இவை இருந்தால் நானும் என் குடும்பத்தாரும் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஒருவேளை அது எனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு இருந்தால் அந்த குடும்பமே சீரழிந்துதான் கொண்டிருக்கும் என்பதை இன்று இயேசு அழகாக சொல்லுகிறார். எனவே இயேசு எதற்காக செபித்தார் என்பதை பார்ப்பதை விட, எதற்காக செபிக்கவில்லை என்பதை பார்ப்பதை விட, இதற்காகத்தான் செபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழகாக சொல்லுகிறார். ஒற்றுமை ஒன்று மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் பலத்தை கொடுக்கும் என்பதையும், அது ஒற்றுமையின் வழியாக இந்த மன்னகத்திலே இறையாட்சி பணியை உங்களாலும் என்னாலும் எடுத்து வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியான தூய ஜஸ்டினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பாலஸ்தீன நாட்டில் இருக்கின்ற சமாரியாவில் ஏறக்குறைய கிபி 100ஆவது ஆண்டில் இவர் பிறந்தார். இளம் வயதிலிருந்து இவர் தத்துவத்தை கற்றறிய வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். எத்தனையோ தத்துவங்களை கற்றறிய முற்பட்டார். ஆனால் அவருக்கு கற்றுக் கொடுக்க யாரும் முன் வரவில்லை. இந்த சமயத்தில் தான் அவர் எபேசுஸ் என்கின்ற கடற்கரையின் ஓரமாக அவர் நின்று கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் அவரை சந்தித்து இயேசுவினுடைய பிறப்பு, பணிவாழ்வு, பாடுகளின் மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்பு அனைத்தையும் தெளிவாக அவருக்கு சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவினுடைய இந்த பணி வாழ்வு இந்த மன்னகத்திலே எப்படிப்பட்ட மாற்றத்தை, ஒரு தத்துவத்தை, ஒரு ஒற்றுமையை எடுத்து வந்திருக்கிறது என்பதை சொன்ன பிறகு தூய ஜஸ்டின் இந்த வார்த்தைகளினால் தொடப்பட்டு கிறிஸ்தவனாக திருமுழுக்கு பெற்றார். அதோடு மட்டுமல்லாமல் தன் வாழ்வையே மாற்றி அமைத்த இயேசுவினுடைய வார்த்தைகளை பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆதங்கத்தோடு, ஆசையோடு தன்னுடைய வார்த்தைகளினால், வாழ்வுகளினால் அவர் மக்களுக்கு இயேசுவை போதிக்க ஆரம்பித்தார். அவருடைய முதல் போதனை அழகாக மக்களை தன்வயப்படுத்தினார்.
ஆதி பெற்றோர், அதாவது ஆதி அம்மா, அதாவது ஏவாள் வழியாக, முதல் தாயின் வழியாக இந்த உலகிற்கு பாவம் நுழைந்தது. நம்முடைய அன்னை மரியாள் வழியாக பாவம் இந்த மண்ணுலகை விட்டு அகற்றப்பட்டது. முதல் ஏவாள் பாவத்தை எடுத்து வந்தாள், இரண்டாவது ஏவாள் பாவத்தை அழித்தாள். தன்னுடைய இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய மனதையும் முழுவதுமாக ஆழமாக பதிய ஆரம்பித்தது. அனைத்து மக்களும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தான் மார்க்குஸ் அரேலியஸ் என்கின்ற ரோமை மன்னன் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றி செல்கிறார்கள் என்பதை அறிந்து இந்த ஜஸ்டின் மற்றும் இவருடைய நண்பர்கள் 4 சிறைபிடித்து இயேசுவை மறுதலிக்க விண்ணப்பத்தை ஏற்படுத்தினார். ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார், எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் இயேசுவை என்னால் மறுதலிக்க முடியாது என்று. இறுதியாக ஜஸ்டின் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் தலை வெட்டப்பட்டு இயேசுவுக்கு மறைசாட்சியாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள். இதில் ஒன்றை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்று இயேசு தன்னுடைய நற்செய்தி வாசகத்தில் சொன்னது போல, தூய தந்தையை நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி என்று சொன்னாரே. ஜஸ்டின் அவருடைய நண்பர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். கோதுமை மணி மண்ணில் மடிந்தது, அற்புதமான விருட்சத்தை கொடுத்தது. இன்று அவரை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய பாத சுவடுகளை பின்பற்ற இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஒற்றுமைதான் வலிமை, இந்த வலிமைதான் வாழ்க்கையின் வெற்றி. எனவே நமக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவர்கள் என்று அழைப்பதில் எந்த விதமான பலனும் இல்லை. நம் ஒற்றுமை நம் குடும்பத்தை வளர்க்கட்டும், நம் குடும்பத்தின் ஒற்றுமை இந்த சமுதாயத்தை வளர்க்கட்டும், இந்த சமுதாயத்தின் ஒற்றுமை இந்த மாநிலத்தை வளர்க்கட்டும், இந்த மாநிலத்தின் ஒற்றுமை இந்த நாட்டை வளர்க்கட்டும், இந்த நாட்டின் ஒற்றுமை இந்த உலகத்தை ஒன்று சேர்க்கட்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் இறையாட்சி அற்புதமாக காணப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமை நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றுறுதியுடன் போராடி கிறிஸ்துவனுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டி உள்ளார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசியளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையை, நீர் இவளிடம் அழைத்து கொண்டு லூர்து மரி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற மறை சாட்சியான தூய ஜஸ்டின் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் நீங்கள் அறிய வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு வாழ்க